guys, welcome to SV Education. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard 5 mark important question series-ல chapter 5 தான் பார்க்க போறோம். இந்த இது நம்ம அந்த கணக்கு பார்க்க முன்னாடி நம்ம ஆல்ரெடி first chapter, second chapter and third chapter-க்கு நம்ம important 5 mark question நம்ம போட்டாச்சு. சோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வாரீங்க அப்படினா first அந்த playlist-ஐ போய் செக் பண்ணுங்க. கண்டிப்பா இம்ப்ரஸ் ஆவீங்க. சரி வாங்க இன்னைக்குள்ள क्वेश्चन-குள்ள போலாம். இன்னைக்குள்ள क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இது வந்து பயிற்சி 5.4ல 11th சம்ல இருக்குது. ஓகேவா 7x - 3y -12 மற்றும் 2y x + 3 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளியையும் 3x + y + 2 0 மற்றும் x - 2y - 4 0 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளியையும் இணைக்கும் நேர்கோட்டின் சமன்பாடுகள். இப்போ இது எத்தனை புள்ளி வருது? ரெண்டு புள்ளி கொடுத்துட்டாங்களா? அப்போ ரெண்டு புள்ளி கொடுத்தா ஃபார்முலா என்னது? y - y1 / y2 - y1 x - x1 / x2 - x1. இதான் ரெண்டு புள்ளி கொடுத்தா ஃபார்முலா. அதே ஒரு புள்ளி கொடுத்தா என்ன ஃபார்முலா? y - y1 m × x - x1. அதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு ரெண்டு புள்ளி கொடுத்ததனால நம்ம வந்து இந்த ஃபார்முலால போட்டோம்னா நமக்கு வந்து கணக்கு முடிஞ்சு. அது நமக்கு புள்ளி வேணும்ல. புள்ளி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்படி ரெண்டு சாம்பார் கொடுத்தாங்க அப்படினா இந்த சாம்பார்ல இருந்து x1 எடுக்கலாம், இந்த சாம்பார்ல இருந்து x1 எடுக்கலாம். அதை வச்சு இந்த சாம்பார்ல போட்டு பிரதிட்டோம்னா இந்த கணக்கு 5 மார்க். சரி வாங்க அதை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாம்பார் எடுத்து 7x - 3y -12. இது வந்து கரெக்ட்டா அரேஞ்ச் ஆயிருக்குது. சோ அந்த சாம்பார் நம்ம எதுவுமே தொடக்கூடாது. இப்போ ரெண்டாவது சாம்பார் பாருங்க. 2y x + 3. நமக்கு எப்பவுமே x தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப x வந்து அங்க இருக்கு. அப்ப y அங்க கொண்டு போக பாப்போம். அப்ப என்ன ஆகும்? x - 2y + 3 0. இப்போ என்ன கொண்டு வரணும்? 3 அங்க கொண்டு போணும்ல. அப்ப x - 2y -3. இது எத்தனை சமன்பாடு? ரெண்டாவது சமன்பாடு. ஏன் புரியுதா? நமக்கு எப்பவுமே எது ஃபர்ஸ்ட் இருக்கும்? x தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்ப அந்த பக்கம் x வந்து ஆல்ரெடி பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப y வந்து அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்ப அது என்ன ஆகும்? x - 2y + 3 0 ன்னு வரும். எப்ப நமக்கு வந்து நம்பர் வந்து இந்த பக்கம் இருந்தாதான் நம்ம சால்வ் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சோ அதனால இந்த +3 வந்து அங்க என்ன ஆகுது? -3 ன்னு மாறுது. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ல பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 7x இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்ல வெறும் x இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே போட்டுட்டு செகண்ட் ஈக்குவேஷன் 7 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம x அடி போயிடுமா? x ஐ கண்டுபிடிச்சு y கண்டுபிடிச்சலாம்ல. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க பாப்போம். 7x - 3y -12. செகண்ட் ஈக்குவேஷன் எதால பெருக்கணும்? 7 ஆல பெருக்கணும். 7 ஆல பெருக்க என்ன வரும்? 7x - 7 14y = 21. இப்போ பாருங்க, இங்கேயும் +7 இங்கேயும் +7 இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? அடையாளத்தை மாத்தலாமா? இங்க மைனஸ், இங்க பிளஸ், இங்கேயும் பிளஸ். அப்போ 7x அடி போயிடும். இப்போ 14ல 3 போனா எத்தனை? 11. 11y = 21ல 12 போனா எத்தனை? 21ல 12 போனா எத்தனை? இது வந்து 11 நம்பர் 1 9. 9 2 11. அப்போ y 9. அப்போ y = இந்த 11 கீழ போனா வகுத்தல மாறும். 9/11. இப்போ y யோட மதிப்பு என்னது? 9/11 தானே. அப்போ y = 9/11 என எதுல பிரதியிடலாம்? ரெண்டாவது ஈக்குவேஷன்ல பிரதியிடலாமா? ஏன்னா சாம்பாடு 2இல் பிரதியிட. சாம்பாடு 2 என்னது? x - 2y -3. அப்ப x - 2 × 9/11 -3. அப்போ x - 92 18/11 -3. அப்ப x நம்ம x ஓட வெளிய தேவை. அப்ப x மட்டும் வச்சுக்கோங்க. அந்த -18 அங்கிட்டு போக என்ன ஆகும்? +18 மாறும். அப்ப -3 + 18/11. அப்ப x என்னது? நமக்கு மீச்சிமா எடுங்க பாப்போம். மீச்சிமா 11. அப்போ -33 + 18. அப்ப x ஓட வெளிய எத்தனை? 18 28. அப்ப -15/11. இப்போ x ஓட வெளிய y ஓட வெளிய கிடைச்சா therefore சந்திக்கும் புள்ளி x1, y1 ஓட வெளிய என்னது? x1 ஓட வெளிய என்னது? -15/11. y1 ஓட வெளிய என்னது? 9/11. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் புள்ளி கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? செகண்ட் புள்ளி கண்டுபிடிக்கணுமா? செகண்ட் புள்ளி கண்டுபிடிக்க பார்ப்போம். செகண்ட் புள்ளிக்கு ஃபார்முலா என்னது? 3x plus y plus 2 is equal to 0. இப்போ அது என்ன செய்யணும்? 2 அங்க கொண்டு போலாமா? அப்போ 3x plus y is equal to -2. இது சமன்பாடு 3. சமன்பாடு 4 என்ன இருக்கு? x minus 2y minus 4 is equal to 0. அப்போ x minus 2y is equal to plus 4. மைனஸ் அங்க போகும்போது plus 4 ஆகும். இப்போ இது சமன்பாடு 4. இப்போ சமன்பாடு 3 4 பாருங்களேன். நாலாவது ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இந்த ஆன்சர் கிடைச்சிருமா? அப்படி இல்லை அப்படின்னா மூணாவது ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2y கிடைக்கும். இங்க -2y இருக்கு. அப்ப டைரக்டா y வந்து கேன்சல் ஆகுமா? அப்ப மூணாவது ஈக்குவேஷன் எதால மல்டிப்ளை பண்ணும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணும். 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 6x plus 2y is equal to -4. இப்போ நாலாவது ஈக்குவேஷன் என்ன செய்யலாம்? அப்படி எழுதிக்கலாமா? அப்படி எழுதிட்டா என்ன வரும்? x minus 2y is equal to 4. அப்போ இது கேன்சல் ஆயிரும். இது 7x equal to 0 ன்னு வரும். அப்ப x ஓட வேல்யூ என்னது? 0. இப்போ x equal to 0 என எதுல பிரதிக்கலாம்? ஏதாவது ஒரு சமன்பாடுல பிரதிக்கலாம். மூணாவது சமன்பாடுல பிரதிக்கலாமா? 3 இல் இட்டோம்னா என்ன ஆகும்? 3 into 0 plus y is equal to -2. அப்போ 3 0 என்னது? 0 தான். அப்போ y ஓட வேல்யூ என்னது? -2. அப்போ therefore சந்திக்கும் புள்ளி என்னது? சந்திக்கும் புள்ளி x2, y2 ஓட வேல்யூ என்னது? x2 ஓட வேல்யூ வந்து 0, y2 ஓட வேல்யூ வந்து -2. இப்போ நமக்கு ரெண்டு புள்ளி இருக்குதா? x1 y1 x2 y2 னு ரெண்டு புள்ளி இருக்குதா? இது வந்து x1 y1 x2 y2 ரெண்டு புள்ளி இருக்கு. அப்ப ரெண்டு புள்ளி இருந்து நம்ம நேர்கோட்டின் சமமான ஃபார்முலா என்னது? அப்புறம் தான் நான் சொன்னேன் y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. இப்போ y minus y1 ஓட வேல்யூ என்னது? 9 by 11 divided by y2 ஓட வேல்யூ என்னது? y2 ஓட வேல்யூ -2 y1 ஓட வேல்யூ என்னது? 9 by 11 is equal to x minus x1 ஓட வேல்யூ என்னது? x1 ஓட வேல்யூ -15 by 11. அப்ப அது பிளஸ் ஆ மாறும். +15 by 11. x2 ஓட வேல்யூ என்னது? 0 plus 15 by 11. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 11 தான் வரும். அப்போ 11y -9 divided by இதுக்கு மீச்சம் எடுங்க. மீச்சம் எடுத்தா 11. இந்த 11 எங்க பெருக்கணும்னா -22 -9 வரும். ஈக்குவல் டு இதுக்கு மீச்சம் என்னது? 11. அப்போ 11x plus 15 divided by இதுக்கு மீச்சம் எடுத்தா என்ன வரும்? ஸ்ட்ரைட்டா மீச்சமா 15 by 11 வரும். இப்போ இந்த 11 இந்த 11 கேன்சல் ஆயிரும். இந்த 11 இந்த 11 கேன்சல் ஆயிரும். அப்ப மிச்சம் என்ன இருக்கு? 11y -9 divided by -22 -9 எத்தனை? -31 is equal to 11x plus 15 divided by 15. இப்போ 15ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 15 into 11 எத்தனை? 15யும் 11யும் மல்டிப்ளை பண்ண எத்தனை? 4 5 4 1 5 4 5 6 265. அப்ப 265y minus 9 15 பெருக்கணும் எத்தனை? 5 90 5 45 135 equal to 11 34 பெருக்கணும் எத்தனை? 1 1 1 1 1 3 3 1 3 3. அப்போ 1 4 3 341x கரெக்டா? 1 1 1 1 3 3 3 3 1 4 3 341x. என்ன 341? -341. அடுத்து -31 15ஆல பெருக்கணும் எத்தனை? 31 into 15 1 5 3 5 15 1 1 1 3 5 465 -465. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். இதை இங்க சிம்பிளிஃபை பண்றது பாருங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்னது? 265y -135 equal to -341x
மைனஸ் 465. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ எக்ஸ் எல்லாம் இங்கிட்டு கொண்டு வாங்க, இந்த உறுப்பு எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு வாங்க பார்ப்போம். அப்போ 341x பிளஸ் 265y, ஓகேவா? 265y. நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்? மைனஸ் 135 பிளஸ் 465 சீக்குவல் டு என்னது? 0. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 341 அப்படியே வச்சுக்கோங்க. 341x பிளஸ் 265y. இப்போ ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்? 465 135. 5 5 போனால் 0, 6ல் 3 போனால் 3, 4ல் 330, 330. அப்போ ப்ளஸ் 330 சீக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ அடி கொடுங்க பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு இடத்துல மட்டும் மிஸ்டேக் ஆகிருக்குது. என்ன இடம்? 5 9 எத்தனை? 15 9 135 135 15 165y 165y. ஓகேவா? நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா 15 11 பெருக்கும்போது நான் வந்து 265 போட்டேன். 165y. இப்போ இந்த ஈக்குவேஷன் கிடைச்சது. இந்த ஈக்குவேஷன் எல்லாமே எது பொதுவாக இருக்கு? 11 பொதுவாக இருக்கா? அப்போ 11ஆல வகுங்க பார்ப்போம். 3 11 33, மிச்சம் 1 ஒரு 11 11, ஒரு 11 11, மிச்சம் 5 5 11 55 பிளஸ் 3 11 33 30 சீக்குவல் டு 0. இதுதான் இந்த இதோட சமன்பாடு. இதில் உங்களுக்கு கஷ்டமான பகுதி அப்படின்னா இந்த இடம் தான். இந்த இடத்த ஒரு தடவைக்கு 2 தடவை போடுங்க. ஏன்னா எனக்கே இந்த இடத்துல தப்பு வந்துருச்சு. தப்பு வந்துச்சுன்னா நான் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்கு 15 11 பேருனா ஸ்ட்ரெயிட்டாக வந்து 265 போட்டேன். இந்த போட்டுருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல 165 போல 265 போட்டேன். அவ்வளோதான் கைஸ். இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.